ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ரமா. வெல்கம் பேக் டு இந்தியன் கிச்சன் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் பருப்பு உசிலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பருப்பு உசிலி வந்து சூப்பர் டேஸ்டான ஒரு பொரியல் வெரைட்டிங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். லஞ்ச் கூட பரிமாறக்கூடிய ஒரு அருமையான பொரியல் வெரைட்டிங்க இது. டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. குழந்தைங்கள் வந்து காய் சாப்பிடலை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்குறப்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. வாங்க பருப்பு உசிலி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பொதுவாக பருப்பு உசிலி வந்து துவரம்பருப்பு கடலைப்பருப்பில் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி வந்து கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். 100 கிராம் அளவு இருக்குங்க. இது அது மூழ்கிற அளவு இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இது வந்து நல்லா ஒரு 2 மணி நேரம் வந்து ஊறணுங்க. ஊறினா தான் வந்து நல்லாயிருக்கும். இது கூடவேவும் காரத்துக்காக ஒரு 5 மிளகாய் வத்தல் வந்து நான் சேர்த்துருக்குறேன். இது வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து இப்போ ஊறட்டுங்க. 2 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. இப்போ பாருங்கள் 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம பருப்பு மிளகாய் வத்தல் இது எல்லாமே வந்து நல்லா ஊறிடுச்சிங்க. இப்போ இதை வந்து 1-2 தடவை பழையபடியும் நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மிக்சியில் போட்டு நம்ம அரைக்கணுங்க. அதாவது நம்ம பருப்பு உருண்டை குழம்பு செய்வோம் பார்த்தீங்களா, அந்த பதத்துக்கு வந்து நம்ம இதை அரைச்சிக்கிடணும். இப்போ இது எல்லாத்தையும் நான் மிக்சியில் சேர்த்துட்டு இது கூட இன்னும் சில பொருட்கள் வந்து சேர்க்கணுங்க. அதாவது 1 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு 7 போல் சின்ன பூடு வந்து உரிக்காமல் அப்படியே சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம கடலைப்பருப்பில் செய்கிறோங்கிறதுனால நல்லா தாராளமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. வயிற்றுக்கு வந்து ஒன்றும் செய்யாது. இப்போ வந்து இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கொஞ்சம் கூட நம்ம தண்ணியே சேர்க்கக்கூடாதுங்க. இந்த அளவுக்கு வந்து கட்டியான பதத்தில் வந்து நம்ம அரைக்கணும். ஏன்னா இது வந்து நம்ம வேக வைக்கணும் இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு. அதனால் நல்லா கட்டியாக வந்து அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து இது சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி, அதாவது உருண்டை குழம்புக்கு நம்ம வேக வைப்போம் பார்த்தீங்களா, அதை மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சுட்டு இதை வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்கணுங்க. அதனால தான் சொன்னேன் நம்ம நல்லா கட்டியாக அரைச்சா தான் வந்து நல்லா வரும். இப்போ வாங்க, தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த தட்டை உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இதை மூடி வச்சுருங்க. இது வந்து கிட்டத்தட்ட 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகணுங்க. வெந்தால் தான் வந்து வயிற்றுக்கு வந்து ஒன்றும் செய்யாது. அதனால் நல்லா வேக வச்சுருங்க. நான் இன்றைக்கி வந்து 10 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுருக்கிறேன். ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சு வேக வைங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நம்ம இதை தொட்டு பார்க்குறப்ப கையில் ஒட்டாமல் இருக்கணுங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை உதுத்துட்டு மிக்சியில் போடணுங்க. இப்போ பாருங்கள் ஓரளவு நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி லேசாக உதுத்து விட்டுக்கோங்க. மிக்சியில் வந்து போட்டு நல்லா பல்ஸ் மோடில் போட்டு அரைக்கணுங்க. அப்போ வந்து இது தூளாக ஆயிரும். நம்ம பொரியல் கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. நான் மிக்சி ஜாரில் வந்து இதை சேர்த்துட்டேன். வாங்க இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து நீங்கள் அரைச்சிருக்கணுங்க. பாருங்கள், உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும். அப்படியே உதிரியாக புட்டு பதத்துக்கு தூளாக இருக்கணுங்க. அப்போ தான் வந்து நம்ம பொரியல் கூட கலக்கிறப்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்போ வந்து காய் வந்து நம்ம வேக வச்சிடலாம். நான் இன்றைக்கி வந்து பீன்ஸ் எடுத்துருக்கிறேன். பொதுவாக வந்து பருப்பு உசிலி வந்து பீன்ஸில், புடலங்கால, அவரைக்கால, கொத்தவரங்காய் அதாவது சீனி அவரைக்காயில் வந்து பண்ணுவாங்கங்க. நான் இன்றைக்கி வந்து பீன்ஸ் எடுத்துருக்கிறேன். 1/4 கிலோ அளவு எடுத்துருக்கிறேன். இது நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வந்து வெட்டிக்கோங்க. நான் இதை வந்து முதலே வேக வைக்கல, தாளிக்கிறப்ப வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே வேக வைக்கலான்னு இருக்கிறேங்க. இப்போ ஒரு வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்குங்க. இப்போ அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து, அது கூடவே காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்காக சேர்த்துட்டு இது நல்லா வந்து தாளிச்சிருங்க. இது நல்லா தாளித்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறி எல்லாத்தையும் வந்து சேர்த்துருங்க. இப்போ சேர்த்துட்டு இதை வந்து லேசாக ஒரு பெரட்டு இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவேவும் 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி ஒன்று போல் கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து கொஞ்சமாக காய் வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் லேசாக ஒரு பெரட்டி விட்டுட்டு இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம அந்த மாவில் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு இப்போ இதை வந்து மூடி வச்சுருங்க. இது வேகிறதுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் ஆகுங்க. ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சு வேக வைங்க. அப்போ தான் அடி பிடிக்காது. இப்போ பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. காய் எல்லாமே வந்து நல்லா வெந்துருச்சுங்க. இது நல்லா ஒரு இப்படி பெரட்டி விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வெந்திருக்கு. இப்போ நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் நல்லா உடஞ்சி வருது. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பருப்பை வந்து இதில் சேர்த்துருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க.
இப்போ இது கூடவேவும் நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் திருவல் வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் திருவல் சேர்க்குறதுனால. சேர்த்துட்டு இதை வந்து இப்படி கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து சரியாக இருக்குது, நான் உப்பு சேர்க்கலைங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பருப்பு உசிலி. இது வந்து சூடான சாதம் கூட பொரியலாக சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூடவும் சைட் டிஷ்ஷை நம்ம சாப்பிடலாங்க. அப்புறம் என்னங்க, உடனே ட்ரை பண்ணுங்கள் இந்த பொரியல் வெரைட்டியை. ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபீஸுக்கு இந்தியன் கிச்சன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.